ஒரு நாள் ஆச்சாரிய சாணக்கியர் ஆற்றங்கரையில் உலாவிக் கொண்டிருந்த போது அமர்ந்தார். சந்திரகுப்தன் அருகில் அமைதியாக ஆனால் குழப்பத்துடன் அமர்ந்திருந்தான். ஆச்சாரியர் கேட்டார், மகனே, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? சந்திரகுப்தன் சொன்னான், குருதேவா, எல்லாவற்றையும் உங்கள் இதயத்திற்குள்ளேயே வைத்திருப்பது சரியா? சில நேரங்களில் எனக்கு தோன்றுகிறது, எல்லாவற்றையும் சொன்னால் நான் இலகுவாக உணர்வேன். ஆச்சாரியர் புன்னகைத்துச் சொன்னார், மகனே, இந்த எண்ணமே மிகப்பெரிய ஏமாற்று. இந்த உலகம் தூய உள்ளம் கொண்ட ஆனால் நாக்கு தளர்ந்தவர்களைத்தான் அதிகம் உடைக்கிறது. சிந்திக்காமல் எல்லாவற்றையும், ஒவ்வொரு உணர்வையும், ஒவ்வொரு திட்டத்தையும், ஒவ்வொரு துக்கத்தையும் சொல்பவர்களை நினைவில் கொள். பணம் ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தில் பூட்டி வைக்கப்படுவது போல சில விஷயங்களை உன் இதயத்திற்குள்ளேயே வைத்திருப்பது புத்திசாலித்தனம். அப்போது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பேசுவது அனைவரின் சக்திக்கு உட்பட்டது. ஆனால் அமைதியாக இருப்பது ஒரு கலை. இந்த கலையில் தேர்ச்சி பெறுபவரை இந்த உலகம் காயப்படுத்த முடியாது. ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு ஆச்சாரியர் கூறினார், இன்று நான் உங்களுக்கு 7 விஷயங்களை சொல்லப் போகிறேன். ஒருவர் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவராக தோன்றினாலும் அவற்றை ஒருபோதும் யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த விஷயங்கள் வெளியே தெரிந்தால் இந்த உலகம் உங்கள் சொந்த வார்த்தைகளாலேயே உங்களை வென்றுவிடும். எனவே வாருங்கள், நான் உங்களுக்கு இந்த 7 ரகசியங்களை சொல்கிறேன். இவற்றை நீங்கள் மறைத்து வைத்தால் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் நீடித்திருப்பது கூட தெரியாது. முதலாவது விஷயம், உங்கள் குடும்ப பிரச்சனைகளை பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள். ஆச்சாரிய சாணக்கியர் கூறினார், வாழ்க்கையின் முதல் கொள்கை இதுதான். உங்கள் குடும்ப பிரச்சனைகளை வெளியாட்களிடம் ஒருபோதும் சொல்லாதீர்கள். அது சண்டையாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை வீட்டிற்கு வெளியே வெளிப்படுத்தாதீர்கள். ஒரு முறை ஒரு சீடன் அழுது கொண்டே வந்து சொன்னான், குருதேவா, என் வீட்டில் சண்டை நடந்தது. அப்பா அம்மாவை கத்திக் கொண்டிருந்தார். என் சகோதரன் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். இதை நான் என் நண்பர்களிடம் சொன்னேன். சாணக்கியர் தீவிரமான குரலில் கூறினார், மகனே, உன் குடும்பத்தில் உள்ள விரிசல்களை நீ வெளிக்காட்டும் போது மக்கள் அவற்றை சரி செய்வதில்லை, மாறாக அவற்றை இன்னும் அதிகமாக பிளந்து விடுகிறார்கள். மக்களுக்கு தேவை கதைகள், இரக்கமல்ல. பிறகு அவர் ஒரு கதையைச் சொன்னார். ஒரு கிராமத்தில் 2 சகோதரர்கள் தினமும் சண்டையிட்டுக் கொண்டனர். ஒரு நாள் மூத்த சகோதரன் பஞ்சாயத்தில் இளைய சகோதரனை பற்றி தவறாக பேசினான். அதன் விளைவாக ஒட்டுமொத்த குடும்பத்தின் மரியாதையும் அதலபாதாளத்திற்கு சரிந்தது. மக்கள் குழந்தைகளிடமிருந்து தங்களை தூரம் விலக்கிக் கொள்ளத் தொடங்கினர். குடும்ப விஷயங்கள் வெளிப்புலையில் தெரிந்தால் உறவுகளின் கண்ணியம் அழிக்கப்படுகிறது, நம்பிக்கை சிதைகிறது, மேலும் மக்கள் உங்கள் துக்கத்தை ஒரு ஆயுதமாக மாற்றுகிறார்கள். சாணக்கியர் கூறினார், ஒரு குடும்ப சண்டை வெளிப்படையாக போனால் அது குடும்பத்தின் அடித்தளத்தையே அசைத்துவிடும். உறவுகள் வெளியாட்களுக்கு தெரிந்தால் அவற்றின் கண்ணியம் அழிக்கப்படுகிறது. எனவே நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்கள் குடும்ப விஷயங்களை உங்கள் அன்புள்ளவர்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வெளி உலகம் மருந்தினை தருவதில்லை, அது புண்ணில் உப்பை தடவுவது போலத்தான். இரண்டாவதாக, உங்கள் வருமானம் அல்லது செல்வத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள். ஆச்சாரிய சாணக்கியர் தீவிரமான குரலில் கூறினார், இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான கொள்கை என்னவென்றால், உங்கள் வருமானம், உங்கள் செல்வம் அல்லது நீங்கள் சம்பாதித்த எதை பற்றியும் யாரிடமும் ஒருபோதும் தற்பெருமை பேசாதீர்கள். ஒரு காலத்தில் மகத மன்னன் ஒருவன் தன் அரசவையில் தன் பொக்கிஷங்களை பெருமையுடன் காட்சிப்படுத்தினான். தங்க நாணயங்கள், விலைமதிப்பற்ற இரத்தினங்கள் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட செல்வம் நிறைந்த அறைகள் அனைவரும் காணும்படி இருந்தன. சில நாட்களில் என்ன நடந்தது? ஒரு அண்டை ராஜ்யம் தாக்கி அந்த பொக்கிஷத்தை கொள்ளையடித்தது. சாணக்கியர் கூறினார், செல்வம் எவ்வளவு ரகசியமாக இருக்கிறதோ
அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும். அதை வெளிக்காட்டிக் கொள்வது திருடர்களுக்கும் பொறாமைக்காரர்களுக்கும் உங்களை வெளிப்படுத்துவதாகும். பின்னர் அவர் தன் சீடர்களிடம் கேட்டார், மகன்களே, செல்வந்தர்கள் தங்கள் உண்மையான செல்வத்தை பற்றி எல்லோரிடமும் சொல்வதை நீங்கள் எப்போதாவது கவனித்தீர்களா? இல்லை. ஏனென்றால் எங்கு அதிகமான மக்கள் தெரிந்து கொள்கிறார்களோ அங்கு தேவையும் பேராசையும் நெருக்கடியும் அதிகரிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். நீங்கள் நல்ல வருமானம் ஈட்டுகிறீர்கள் என்பதை யாராவது உணர்ந்தால் சிலர் உதவுவது போல் நடித்து உங்களை அணுகுவர். சிலர் உங்களை அவமானப்படுத்த வாய்ப்புகளை தேடுவர். மேலும் சிலர் தங்களிடம் இல்லாத ஒன்று உங்களிடம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக உங்களை வெறுக்கவும் தொடங்குவர். சாணக்கியர் தெளிவாக கூறினார், செல்வத்தின் மிகப்பெரிய பாதுகாவலர் அதை மறைத்து வைப்பதே. உங்கள் செல்வம் எல்லோருக்கும் தெரிந்தால் அது உங்கள் மன அமைதியை பறித்துவிடும். எனவே உங்கள் மனம் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க உங்கள் வருமானத்தை மறைத்து வைக்க நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் வெளிப்படுத்தப்படும் செல்வம் கொள்ளைக்கோ அல்லது பொறாமைக்கோ காரணமாகிவிடும். மூன்றாவதாக, உங்கள் எதிர்கால திட்டங்களை இரகசியமாக வைத்திருங்கள். மூன்றாவது கொள்கையை விளக்கிய ஆச்சாரிய சாணக்கியர், மகன்களே, ஒரு திட்டம் நிறைவேறும் வரை அது உங்கள் மனதிற்குள்ளேயே இருக்கட்டும். தங்கள் ஒவ்வொரு செயலையும் முன்கூட்டியே அறிவிப்பவர்கள் தங்கள் இலக்கை அடைவதற்கு முன்பே பெரும்பாலும் வழிதவறி விடுகிறார்கள். தட்சசீலத்தில் உள்ள குருகுலத்தில் சீடர்களுக்கு சாணக்கியர் ஒரு உதாரணம் கூறினார். ஒரு காலத்தில் ஒரு வணிகர் தனது ஊரில் ஒரு பெரிய மசாலா பொருட்கள் கடையை திறக்க முடிவு செய்தார். அவர் தனது உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டார் அனைவருக்கும் அதை பற்றி சொன்னார். அடுத்த வாரமே ஒரு புத்திசாலி மனிதன் அவர் சொல்வதை கேட்டு அதே இடத்தில் அதுபோன்ற ஒரு கடையை திறந்து சந்தையை கைப்பற்றினார். வணிகர் அங்கே சேர்ந்தற்குள் காலம் கடந்துவிட்டது. சாணக்கியர் கூறினார், ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. அதை விதைப்பதற்கு முன்பே எல்லோரிடமும் சொன்னால் உங்களுக்கு முன்பே யாராவது அதை நசுக்கி விடுவார்கள் அல்லது அறுவடை செய்து விடுவார்கள். ஒரு திட்டத்தின் உண்மையான சக்தி அதன் மௌனத்தில்தான் அடங்கியுள்ளது. அவர் தொடர்ந்தார், நினைவில் வைக்கும், தயாரிப்புக்கான நேரம் என்பது தற்பெருமை காட்டுவதற்கான நேரம் அல்ல. வேலை முடிந்த பிறகுதான் நீங்கள் பேச வேண்டும். பயணம் நடந்து கொண்டிருக்கும் வரை மௌனமாக இருங்கள். உங்கள் நோக்கம், உங்கள் திசை மற்றும் உங்கள் அடுத்த அடி அனைத்தும் உங்களுடையவை. அவற்றை வெளிப்படுத்துவதன் மூலம் தேவையில்லாத சுமையையும் விமர்சனத்தையும் உங்கள் மீது நீங்களே வரவழைத்துக் கொள்கிறீர்கள். இதே கொள்கை இன்றைய உலகிற்கும் பொருந்தும். நீங்கள் புதிதாக ஏதாவது தொடங்க விரும்பினால், மனதில் ஒரு திட்டம் இருந்தால், ஒரு தொழிலை தொடங்கினால் அல்லது உங்கள் வேலையை மாற்றினால் அது முடியும் வரை யாரிடமும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் இந்த உலகம் அந்த திட்டத்தை பாதுகாக்கவும் செய்யாது, அதன் தோல்விக்கு பொறுப்பேற்கவும் செய்யாது. நான்காவது விஷயம், உங்கள் பலவீனங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். ஆச்சாரிய சாணக்கியர் கம்பீரமான குரலில் கூறினார், மகன்களே, உங்கள் பலவீனத்தை நீங்கள் ஒருவரிடம் சொன்ன நாளில் தோல்வியை நோக்கிய முதல் அடியை எடுத்து வைத்தீர்கள். தட்சசீல குருகுலத்தில் ஒரு நாள் ஒரு சீடன் கேட்டான், குருதேவா, எங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடம் எங்கள் வலி, பயம் அல்லது பலவீனத்தை பற்றி சொன்னால் அவர் எங்களை புரிந்து கொள்ள மாட்டாரா? சாணக்கியர் புன்னகைத்துவிட்டு கூறினார், உங்கள் பலம் அவர்களுக்கு பயனளிக்கும் வரை நம் சொந்த மக்கள் பெரும்பாலும் நம்முடன் இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் பலவீனம் வெளிப்பட்டவுடன் அதே மக்கள் ஒன்று விலகிச் செல்கிறார்கள் அல்லது நம்மை பின்னாலிருந்து தாக்குகிறார்கள். அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு அம்புகளைக் கண்டு அஞ்சும் ஒரு வீரன் இருந்தான். அவன் தனது நெருங்கிய தோழனிடம் கூறினான், போரில் அம்புகள் பறக்கத் தொடங்கினால் என்னை பின்னுக்கு தள்ளு, எனக்கு பயமாக இருக்கிறது. சிறிது காலத்திற்கு பிறகு அதே தோழன் எதிரி படையில் சேர்ந்தான். போரில் முதல் அம்புகள் அந்த வீரனை நோக்கியே பாய்ந்தன. ஏனென்றால் எங்கே தாக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. அந்த வீரன் சண்டையிடாமலேயே வீழ்ந்தான். சாணக்கியர் கூறினார், பலவீனம் என்பது நீ அறிந்திருக்கும் வரை மட்டுமே பலம். அதை வேறொருவர் கண்டுபிடிக்கும் நாளில் அது உனக்கு எதிரான மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாறிவிடுகிறது. அவர் சந்திரகுப்தனை பார்த்து, ஒரு அரசன் என்பவன் தன் அச்சங்களை தன் வாளிலும் தன் காயங்களை புன்னகைக்கு பின்னாலும் மறைத்துக் கொள்ளவன். எனவே நினைவுகொள் என் நண்பனே, உன் அச்சங்கள், உன் துன்பங்கள்
உன் பழைய காயங்கள் அவற்றை உனக்குள்ளேயே வைத்துக்கொள். ஏனென்றால் இவ்வுலகில் பலர் உதவி செய்வதில்லை. அவர்கள் தோல்வியின் காட்சியை காண வெறுமனே சுற்றி நிற்கிறார்கள். 5வது விஷயம், உங்கள் தர்மத்தை பற்றி பெருமை பேசாதீர்கள். ஆச்சாரிய சாணக்கியர் புன்னகைத்து கூறினார், மகன்களே, நாவால் பேசப்படும் தர்மம் அறமல்ல, அது அகந்தையின் வெளிப்பாடு என்றார். குருகுலத்தில் அமர்ந்திருந்த சீடர்கள் கேட்டார்கள், குருதேவா, நாங்கள் ஒரு ஏழைக்கு உதவினாலோ, பசித்தவனுக்கு உணவளித்தாலோ அல்லது ஒரு மாணவனின் கல்விக்கு உதவினாலோ அதை பற்றி சொல்வது தவறா? சாணக்கியர் அமைதியாக கூறினார், நீங்கள் தானம் கொடுத்துவிட்டு அதை வெளிப்படுத்தும் போது அது உதவியின் வடிவமாக இல்லாமல் போய்விடுகிறது. அது உங்கள் கர்வத்தை அதிகரிக்கும் ஒரு வழியாகிவிடுகிறது. சந்திரகுப்தனை நோக்கி அவர் கூறினார், ஒருமுறை ஒரு அரசன் தன் அவையில் அறிவித்தான், இந்த ஆண்டு நான் பிராமணர்களுக்கு 100 பசுக்களை தானமாக வழங்கியுள்ளேன். மக்கள் கைத்தட்டினார்கள். ஆனால் அன்றே இரவே அவனது கனவில் ஒரு வயதான பிராமணர் அவனை சந்தித்து, அரசே, நீங்கள் கொடுத்தது ஒரு நற்பண்பாக மாறவில்லை. ஏனென்றால் நீங்கள் அதை வெளிப்படுத்தினீர்கள். தானம் மறைவாக இருக்கும்போது மட்டுமே பலனளிக்கும். சாணக்கியர் தெளிவாக கூறினார், வலது கையால் கொடுக்கப்படும் தானம் இடது கை கூட அதை அறிந்தால் அது அர்த்தமற்றதாக விடும். பின்னர் அவர் ஒரு சூத்திரத்தை பகிர்ந்து கொண்டார். தானம் என்பது இருளில் எரியும் ஒரு விளக்கு போன்றது. அதை யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அதன் ஒளி ஒரு நாள் திரும்பி வரும். எனவே என் நண்பரே, நீங்கள் உண்மையிலேயே ஒருவருக்கு உதவியிருந்தால் அதை பற்றி உலகத்திற்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உண்மையான இதயத்துடன் கொடுக்கப்படுவது உச்சியை அடைகிறது. மற்றதெல்லாம் வெறும் வெளிவேஷம். 6வது விஷயம், அவமானம் மற்றும் தோல்வி பற்றிய கதைகளை ஒருபோதும் சொல்லாதீர்கள். தன் சீடர்களை பார்த்து ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு ஆழமான கருத்தை கூறினார். மகன்களே, வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லோரும் தோற்கிறார்கள். அவர்கள் அவமானத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அந்த தோல்வியை மீண்டும் மீண்டும் அசை போடுவது தன் காயங்களை தானே தோண்டி எடுப்பது போன்றது. அவர் சந்திரகுப்தனை பார்த்து சொன்னார், ஒரு வீரன் போர்க்களத்தில் தோல்வியை சந்தித்தான். அவன் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று சொன்னான், நான் தோற்றுவிட்டேன், நான் ஏமாற்றப்பட்டேன், எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது. சிலர் அனுதாபம் காட்டினார்கள். ஆனால் பெரும்பாலோர் அவனை கேலி செய்தனர். அவன் மீண்டும் போர்க்களத்தில் நுழைந்தபோது எல்லோரும் ஏற்கனவே அவனது தோல்வியை காண காத்திருந்தனர். சாணக்கியர் கூறினார், நீங்கள் எப்போதாவது அவமானத்தை சந்தித்திருந்தால் அதை வலிமையாக மாற்றுங்கள். அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதை முரசு போல முழங்காதீர்கள். உலகம் புத்திசாலியானது. அது உங்கள் துயரங்களுக்காக அழாது, ஆனால் அவற்றை நினைவில் வைத்திருக்கும். அவர் ஒரு சூத்திரத்தை பகிர்ந்து கொண்டார். அந்த அவமானத்தை நினைவில் கொள்ளாதே, அதை உனக்குள் இருக்கும் வலிமையாக மாற்றிக்கொள். உன் துயரங்களை பகிர்ந்து கொள்ளும் போது ஏற்கனவே உன் மீது பொறாமை கொண்டிருப்பவர்கள் அதை உனக்கு எதிராக பயன்படுத்திக் கொள்வார்கள். மேலும் நினைவில் வைத்துக்கொள், நீ உன் வலிமையை காட்டும் போதுதான் உலகம் நம்பும், உன் வீழ்ச்சி கதைகளை சொல்லும் போதல்ல. ஆகவே என் சகோதரனே, நீ எப்போதாவது தோற்றால் தோற்றுவிட்டேன் என்று உலகத்திடம் சொல்லாதே. உனக்கு நீயே சொல்லிக்கொள், இப்போது நீ இன்னும் வலிமையாக எழுந்து நிற்க வேண்டும். உண்மையான வெற்றியாளர் என்பவர் வீழ்ந்த பிறகும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மீண்டும் எழுந்து நின்று தன் மௌனத்தால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துபவரே. 7வது விஷயம், கோபம், பற்று அல்லது வலி போன்ற உங்கள் உணர்வுகளை யாரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள். ஆச்சாரிய சாணக்கியர் தன் சீடர்கள் அனைவரையும் பார்த்து தீவிரமான குரலில் பேசினார். ஒரு மனிதனின் மிகப்பெரிய ரகசியம் அவனது மனம்தான். மேலும் தன் இதயத்தை எல்லோரிடமும் வெளிப்படுத்துபவனே முதலில் உடைந்து போவான். அவர் கூறினார், நீங்கள் அழும்போது, கோபப்படும்போது அல்லது பற்றில் சிக்கிக்கொள்ளும்போது, இவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது மக்கள் அனுதாபம் காட்டுவதில்லை, அவர்கள் கணக்கிடுகிறார்கள்.
உங்கள் பலவீனம் எங்கே இருக்கிறது என்றும் அங்கிருந்து உங்களை எப்படி உடைக்கலாம் என்றும் அவர்கள் சிந்திக்கிறார்கள். நீங்கள் கோபமாக இருக்கும் ஒருவரிடம் சொன்னால் அந்த செய்தி உங்கள் எதிரிகளை சென்றடையலாம். நீங்கள் பற்று வைத்திருக்கும் ஒருவரிடம் சொன்னால் அதே நபர்கள் அந்த பற்றை உடைக்க முயற்சிப்பார்கள். மேலும் உங்கள் வலியை வெளிப்படுத்தினால் மக்கள் தீர்வை பற்றி சிந்திக்காமல் அதன் பலன்களை பற்றியே சிந்திப்பார்கள். பின்னர் சாணக்கியர் விளக்கினார், உணர்ச்சிகள் பணத்தை போன்றவை. வெளிப்படுத்தப்படுவது அதன் மதிப்பை இழக்கிறது, ஆனால் உள்ளே அடக்கி வைக்கப்படுவது வலிமையாகிறது. அவர் சந்திரகுப்தனிடம் கூறினார், உண்மையான அரசன் என்பவன் உள்ளுக்குள் நெருப்பை போல எரிந்தாலும் வெளியில் ஒரு குளிர்ச்சியான நிழலை போல தோன்றுபவன். உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாதவனே மிகவும் வலிமையானவன். உண்மையிலேயே தன்னலமற்ற ஒருவரிடம் மட்டுமே உன் மனதில் உள்ளதை சொல். மற்றவர்கள் முன்னிலையில் புன்னகைத்துவிட்டு மௌனமாக இரு. சந்திரகுப்தன் தலைவணங்கி, குருதேவா, எனக்கு புரிகிறது. ஒவ்வொரு உறவிலும் அன்பு இருக்கலாம், ஆனால் சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பதே புத்திசாலி என்றான். சாணக்கியர் கூறினார், மகனே, இந்த கொள்கைதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கவசம். இதை அணிந்துகொள், உன்னை யாராலும் உடைக்க முடியாது. ஆகவே என் நண்பர்களே, ஒருவர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவராக இருந்தாலும் இந்த 7 விஷயங்களையும் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யவும்.